ஹாய் எவ்ரி ஒன். என் பேர் ராம்குமார். நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெய்நிலை. இந்த மெய்நிலை சேனல் எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் யூடியூப் அப்படின்னாக்கா, முழுக்க முழுக்க வள்ளலாராக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய சித்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே மக்கள் பயனடையணுன்ற எண்ணத்தில் நிறைய புக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய ஞான மார்க்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலோட நோக்கம் அந்த புக்கை டீகோட் பண்ணுறது. எந்த புக்கை வேணால் இருக்கலாம், வள்ளலார் எழுதிய திருவருப்பாவாக இருக்கலாம், இல்லை மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகமாக இருக்கலாம், இல்லை திருமூலர் எழுதிய திருமந்திரமாக இருக்கலாம், என்ன புத்தகம் வேணால் இருக்கலாம். நம்ம என்ன எழுதியிருக்காங்க, மக்களோட வாழ்க்கைக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க, இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு எல்லா புக்கையுமே நம்ம டீகோட் பண்ணி மக்களுக்கு சொல்லுவோம். ஏன் நம்ம இதை டீகோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னாக்கா, நிறைய விஷயம் நம்ம வாழ்நாட்களில் மறந்துடுறோம். எப்படி சொல்கிறது, ஒரு சாப்பிட்றும் போது கடவுள் நினைக்கிறதாவோ, இல்லை மற்றவங்க பசி அறிக்கிட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தையோ, நிறைய எண்ணத்தை நம்ம மறக்கிறோம். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் அப்படி இருக்குது நம்மளுக்கு அதிகமாக. இப்போதைக்கு காலகட்டத்தில் நம்மளுக்கு நிறைய ரீல்ஸ் இருக்குது. நானும் ரீல்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். நிறைய யூடியூப் வீடியோ இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து எனக்கு பர்சனலாக ஆன்மீகத்து மேலே கொஞ்சம் நாட்டம் அதிகம். அதே மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கணும், ஒரு மெய்நிலையை ஆராய்ந்து பார்க்கணுன்ற நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளும் நிறைய புத்தகத்தையும் சித்தர்களையுமே இந்த யூடியூப் சேனலில் நல்ல கருத்தை நம்ம பகிர்வோம். நம்புகிறேன். கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நல்ல நல்ல கதைகளை கொடுப்போம், அடுத்தடுத்து கொடுப்போம். சரிப்பா, நீ இதை மக்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்கிறேன். இதனால் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இந்த திருமந்திரம், திருமூலர் எழுதியது, இது மாதிரி நிறைய புத்தகங்களோட கருத்துக்களை நம்ம தெரிஞ்சிக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்னு கண்டிப்பாக உருவாகும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம்னு சொல்கிறியப்பா, காரு, பங்களா, அப்புறம் பணம் அப்படின்னு ஒரு பெரிய வாழ்க்கையாக பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் அந்த பொருளியலுக்குள்ளேயே நான் வரலை, மெய்யியலுக்குள்ளே நான் வரேன். அதாவது ஒரு மனுஷன் கூட இன்னொரு மனுஷன் எப்படி பழகணும், எப்படி சிந்திக்கணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி வாழணுன்ற அந்த வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் நமக்கு சித்தர் கொடுத்துருக்காங்களோ அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது சித்தரை தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இப்போ கூட யாராவது அது மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்கள பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை முறையையும் நல்ல சந்ததியையும் நம்ம கண்டிப்பாக உருவாக்குறது நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இதுதான் நல்ல நல்ல கருத்துக்களை பகிர்வோமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த ரீல்ஸில் நீங்கள் எதை பற்றி பார்க்குறீங்களோ அதை பற்றி தான் வருது. இப்போது நீ மேனிஃபெஸ்டேஷனை பற்றி பேச போறியா, இல்லை பிரபஞ்சத்தை பற்றி பேச போறியா, இல்லை யூனிவர்ஸை பற்றி பேச போறியான்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர் கனெக்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய விஷயம் நம்ம கேட்குறோம், நிறைய விஷயம் பார்க்குறோம், நிறைய விஷயம் பழகிறோம். நம்ம என்ன பார்க்குறோம், என்ன பேசுகிறோம், என்ன பழகிறோன்றதை பொறுத்து தான் பாதி கேரக்டர் இங்கே டிசைட் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், இல்லை நம்மளோட பக்கத்து வீட்டில் இருக்க சின்ன சின்ன குழந்தைங்கள், இல்லை பெரியவங்க, யார் வேணா இருக்கட்டும், நல்ல விஷயங்களை யார் சொன்னாலுமே நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் கேட்கலாம், அப்போ நீ ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கியா, இல்லை நீ என்ன பண்ணியிருக்க, நீ என்ன பண்ணி இது பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, சின்ன வயசுலேருந்தே இந்த ஆன்மீகமாக இருக்கட்டும், இல்லை இந்த மெய்வியல் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த மாதிரி உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கணுன்ற கியூரியாசிட்டி எனக்கு ரொம்ப அதிகம். ஸோ இதோட பயன்கள் நான் நிறைய படிச்சிருக்கேன். வள்ளலார் ஒரு முக்கியமான ஒரு ஆள் என்னோடய வாழ்க்கையில். ஸோ அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே அதோட பயனை நான் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னோட நோக்கமும். கண்டிப்பாக இதனால் உங்கள் வாழ்க்கையுமே, வாழ்க்கை முறை, அந்த வழிமுறைகள்லாம் நல்லா கடைபிடிப்பீங்க. நல்ல மாற்றம் ஏற்படலாம். அதாவது இப்போ நான் இந்த கண்டென்ட்டை ஒரு 100 பேருக்கு, இல்லை 200 பேருக்கு, 500 பேருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அதில் ஒருத்தர் 2 பேர் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் இதனால் பயனடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஸோ முழுக்க இந்த யூடியூப் சேனலோட வீடியோக்கள் அனைத்துமே ஆன்மீகம்ன்றதை தாண்டி மக்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும், நல்ல செய்திகளையும், நல்ல கருத்துக்களையும் எப்படி கொண்டு போய் சேர்க்குறோன்றதெல்லாம் இந்த யூடியூப் சேனலோட வாழ்க்கை நடைமுறையாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் என் கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். நல்ல வழிமுறைகளை கடைபிடித்து வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக போகணும். ஒரு நிமிஷத்தையுமே நம்ம அவ்வளோ சந்தோஷமாக கடக்கணுன்றதை நானுமே இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இது நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நாட் ஓன்லி இந்த புத்தகங்கள், நிறைய தலங்கள் இருக்கலாம், இல்லை நம்ம வள்ளலார் சித்தி அடைஞ்ச மேட்டுக்குப்பமாக இருக்கலாம்,
இல்லை நிறைய இடங்கள் இருக்குது. எல்லா இடத்துக்கும் நம்ம பயணம் பண்ணுவோம். அங்கே சித்தர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அந்த ஊருக்கு மக்கள்கிட்ட கூட தெரிஞ்சுக்கலாம், புத்தகத்தை படிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த யூடியூப் சேனலில் பகிரலாம். கண்டிப்பாக உங்களோட டைமை கொடுத்து இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுப்பேன். அதன் மூலயமா கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்கள் சிந்தனையிலையோ இல்லை உங்கள் அன்றாட வாழ்க்கையிலையோ இல்லை உங்களோட ஒரு தாட்லேயோ திங்கிங்லேயோ கண்டிப்பாக ஏற்படும்ன்றதை நான் வந்து நம்புகிறேன். ஸோ எல்லாமே இறைவன் செயல் தானே. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டதுன்னு வைங்களேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாம்பன் சுவாமிகள் அப்படின்ற ஒரு சித்தரை பற்றி போட்டிருப்பேன். பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு யார் அப்படின்னாக்கா நான் அந்த வீடியோவில் போட்டிருவேன். அந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லாமல் இருக்கலாம், அந்தளவுக்கு தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். பட் பாம்பன் சுவாமிகளை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போகலாம், படிக்கலாம், தேடலாம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு இறைவன் மேலே, ஒரு கடவுள் மேலே எவ்வளோ ஒரு அன்பாக நம்ம இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம அன்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இறைவன் நம்மக்கிட்ட ஒரு கருணையாக இருப்பான்றதை பாம்பன் சுவாமிகள் ஒரு எடுத்துக்காட்டு தான். அது மட்டும் இல்லாமல் வள்ளலார், என்னோட வாழ்க்கையிலையும் சரி நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் சரி, வள்ளலார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 19ஆம் நூற்றாண்டில் வந்து பிறந்திருக்கிறார். அந்த 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து வள்ளலார் பிறக்கிறதுக்கு முன்பாகவே கடவுள், அதாவது சிவன் அவர்கள் வந்து வள்ளலாரோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அதாவது வள்ளலாரோட அம்மா கருவுறதுக்கு முன்னாடியே நம்ம சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காராம், அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காராம். போயிட்டு கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு, கஞ்சியோ சாதமோ சாப்பாடோ எதுவோ வேணா இருக்கலாம், ஆனால் போயிட்டு உனக்கு வந்து இந்த டைமில் இந்த தேதியில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஞான வாழ்க்கை சார்ந்த குழந்தையா இருக்கும். அந்த குழந்தையினால தமிழ்நாடு செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லியிருக்காரு. அந்த நொடியிலேயே வந்து சிவன் வந்து ஜோதி வடிவில் மறைஞ்சு போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வள்ளலார் பிறக்கிறாரு. தன்னோட 9வது வயது 18ஆம் வயது கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த வாழ்க்கை 30 வருஷம். 30 வருஷத்தில் ஒரு மனிதன், அவரை மனிதன் சொல்கிறதா இல்லை கடவுளோட ஒரு அவதாரம்னு சொல்கிறதா, எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சாதாரண மனுஷன் சொல்லலாம், கடவுள் எப்படி வேணால் சொல்லலாம். அவங்களோட ஒரு தாட்லேயும் சிந்தனையிலையுமே அவர் எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அவர் ஒரு புரட்சியாளர், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புரட்சியாளர். அதுக்கப்புறம் அவர் கடவுள், அந்த தியானம் பண்ணுறது, புக்கு எழுதியிருக்காரு, என்ன வேணா இருக்கலாம். ஆனால் முதல்ல ஒரு மனுஷன் ஒரு சாப்பாடுனால, ஒரு பசினால இத்தனை மக்கள் வந்து அவதிப்படுறாங்க, நம்ம சாப்பாடு அவங்களுக்கு போடுவோம். சாப்பாடு, அதாவது நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, வரலாறு என்ன சொல்கிறாருன்னா அது உண்மையும் கூட. நம்ம வந்து அடுத்த வேலைக்கு நம்மளுக்கு வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னாக்கா, இல்லைன்றதை தாண்டி நம்ம அடுத்த வேலைக்கு சாப்பாடு, நம்ம ரொம்ப பசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, அந்த பசியில் நம்மளுக்கு கோவம் வருமா, ரொம்ப கோவம். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கடையில் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம்னாக்கா அவ்வளோ கோவம் வருது நம்மளுக்கு. ஏன் அப்படின்னாக்கா அந்த பசி. ஸோ இந்த பசிப்பினியை வந்து நான் போக்கணும், மக்களுக்கு வந்து நான் சாப்பாடு போடணும், சாப்பிட்டாதான் அவங்க அடுத்த விஷயத்தை வந்து அவங்க யோசிக்க முடியும்னு சொல்லி, இங்கே வேதங்கள் கிடையாது, ஜாதி கிடையாது, நிறங்கள் கிடையாது, உருவங்கள் கிடையாது, எதுவுமே இல்லாமல் எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் எல்லாருமே வந்து சமம் அப்படின்னு சொல்லி சத்திய தர்மசாலையை வந்து இறைவன் வந்து உருவாக்குறாரு. 3 வேளையுமே அங்கே வந்து எல்லாருக்குமே உணவளிக்கப்படுது, முகம் சுளிக்காமல். நோட் பண்ண வேண்டிய விஷயம், முகம் சுளிக்காமல். எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க, சாப்பிட்றாங்க, அடுத்த வேலையை பார்க்குறாங்க, போகிறாங்க அப்படின்னாக்கா அவர் ஒரு பெரிய புரட்சியாளர். அவர் அப்போது க்ரியேட் பண்ண அந்த ஒரு விஷயம் இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நம்ம ட்ரை பண்ணலாம், 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 10 நாள் கொடுக்கலாம், 11ஆவது நாள் எப்படி நம்மளால் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்குமே குடும்பம் இருக்குது, நம்மளுக்குமே தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, நம்மளுமே வந்து சாப்பிடணும், நம்மளுமே வந்து ஊர் சுற்றி பார்க்கணும். இருந்தாலும் வந்து வள்ளலார் வந்து யோசித்த விதம் எப்படி அப்படின்னாக்கா, இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னாக்கா இல்லாதவங்களுக்கு எடுத்து சாப்பாடு போடலான்றப்ப நிறைய ஒரு விஷயம், சில நிறைய கான்ட்ரவர்சி இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு, குருமார்கள், சித்தர்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன கடைபிடிக்கணும், என்னென்னலாம் நம்ம கண்களால் பார்க்கணும், என்னென்னலாம் நம்ம காதால் கேட்கணும், என்னென்னலாம் நம்ம வாயால் பேசணும் அப்படின்றத ஒரு தெளிவாக நிறைய புத்தகமாக சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை, அந்த புத்தகத்தை, அவங்களோட இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் இருக்கும். சிந்தனையிலையும் ஒரு இம்பேக்ட் இருக்கும், பேச்சிலேயும் ஒரு இம்பேக்ட் இருக்கும், அதேமாதிரி மைண்ட் வைஸ் ஒரு இம்பேக்ட் இருக்கும். ரொம்ப விழிப்புணர்வாக நம்ம இருப்போம். பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். மற்றவங்க வந்து நம்மளை கோவப்படுத்தணும், அவ்வளோ சீக்கிரம் நம்ம கோவப்படாமல் ஏன் நம்ம கோவப்படணுன்ற ஒரு தெளிவு, ஒரு விழிப்புணர்வு இருக்கும். வாட்டெவர் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், மெடிடேஷன் மூலமா கூட ஏன் மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கோவம் கம்மியாகும் அப்படின்னாக்கா, கோவம் கம்மியாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு உண்மைத்தன்மை புரியும். இங்கே கோவப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லைன்ற ஒரு உண்மை உங்களுக்கு புரியினப்போ நீங்கள் கோவப்பட்டு என்ன நடக்க போகுதுங்க? கோவப்படுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட உடம்பு தான் நிறைய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்து உங்களை போட்டு டம்ப் பண்ணிடுது. மற்றவங்க எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும், எந்த பிரச்சனை, எந்த ப்ராப்ளம் எது வந்தாலுமே நிதானமாக ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய ஒரு பயிற்சிகள் வேணும். பயிற்சின்றது சொல்லலாம், இல்லை நீங்கள்
இப்போ மாணிக்க வாசகர் எடுத்துங்க, திருவாசகம் எடுத்துங்க. திருவாசகம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. நான் வந்து திருவாசகத்தை வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இன்னுமே அதோட ஒரு முழு பொருளை வந்து நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து திருவாசகத்தையும் வந்து டீகோட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எப்படி வந்து அந்த ப்ராசஸ் நடக்குதுன்ற தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இறைவன் வந்து எப்படிப்பட்டவர், இறைவன் வந்து எப்படி வந்து ஒரு வாழ்க்கையை வந்து படைச்சிருக்கார், மக்கள் வந்து இப்போ எப்படி இருக்காங்கன்ற எல்லாத்துமே திருவாசகத்தில் இருக்குது. அதனால தான் ஒரு வாசகம் சொல்லியிருப்பாங்க, திருவாசகத்துக்கு ஒரு வாசகம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகமாக சொன்னேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திருவாசகம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதை போலவே திருவருட்பால நிறைய சித்தர் பெருமான் இருக்கலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மெய் வாழ்க்கைக்கு போகணும், அதாவது ஒரு என்லைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த ஒளியாற்றலுக்கு போகணும், இந்த உடம்பை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஒளியாற்றலுக்கு போகணும், இறைத்தன்மைக்கு போகணும் அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இறைத்தன்மைன்றது நம்ம மெடிடேஷன் பண்ணலாம், 4 பேர் ஹெல்ப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் என்னோட புரிதலில் ஒரு இறைத்தன்மை அப்படின்றது ஒரு கஷ்டப்படுற ஒரு உயிரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சாலுமே அவங்களோட கண்ணுக்கு வந்து அந்த டைமில் நம்ம வந்து இறைவனாக தெரியலாம். அங்கே தான் நான் இறைவனை பார்க்குறேனே தவிர நான் எதுக்கும் அகைன்ஸ்டானும் கிடையாது. கோயிலும் போவேன், சித்தர்களும் போவேன், அதையும் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பாகுபாடும் எந்த வேதங்களும் எனக்கு கிடையாது. நான் வந்து அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. ஒரு உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி புரிஞ்ச ஒரு விஷயத்த நமக்குள்ளே மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு திங்க் பண்ணுறத விட மக்களுக்கு சொல்லுவோம். யார் யாரெல்லாம் வந்து அதில் விருப்பப்பட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் அதை கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், அவங்களும் பயன்பெறுவாங்க இல்லையா? ஸோ அப்படின்றது என்னோட நோக்கம். கண்டிப்பாக வந்து வரக்கூடிய சீரியஸில் நம்ம நிறைய போடலாம். நிறைய மகான்கள் இருக்காங்க, வள்ளலார் இருக்காங்க, நிறைய புத்தகங்கள் இருக்குது. அவ்வளோ புத்தகங்களும் அவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி மறைச்சி வச்சுருக்கு. அவ்வளோ ஒரு உள்பொருள் அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி போய் நம்ம திருவருட்பா பார்த்தோம் அப்படின்னாக்கா வள்ளலார் சொல்லியிருக்காரு, எப்படி நான் வந்து இறைவன் அடைஞ்சதை கூட விடுங்க, எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு கருணையாக இருந்தேன். ஒரு 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 மண் கட்டி கூட இப்படி உடைக்க மாட்டாராம். அந்த அளவுக்கு வந்து ஒரு கருணை அவருக்கு எப்படி வந்தது, அந்த ஹெல்ப் பண்ணுற எண்ணம் எப்படி வந்தது, மக்களை பார்க்குற அந்த விதம் எப்படி வந்தது, இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அன்றாட வாழ்வில் ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மைத்தன்மையை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம தப்பு இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் வந்து குருகுலங்கள் இருந்து பெரிய பெரிய குருமார்கள் இருந்தாங்க. நம்ம போனோம், கல்வி பயின்றோம், வாழ்க்கையை வந்து செதுக்கணும், உடம்பை செதுக்கணும், எல்லாமே பண்ணோம். இப்போதி காலகட்டத்தில் கண்டிப்பாக பணம்ன்றது முக்கியமாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ஒரு வீடியோ பேசுகிறேனாக்கா அதுக்கு லைட் இருக்குது, ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, இது இருக்குது, எல்லாமே பணம் தான். பணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம சம்பாதிச்சாலும் வேலைக்கு போனாலும் பணத்தை தாண்டி ஒரு குணத்தை எப்படி வளர்த்துக்கணுன்றதை வந்து இந்த புத்தகத்துலேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு மேபி ஒரு 1 hour ஃப்ரீயாக இருக்கலாம், 2 hour ஃப்ரீயாக இருக்கலாம், 30 minutes ஃப்ரீயாக இருக்கலாம், வாட் எவர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 minutes பாருங்கள். அந்த 10 minutes இல்லாமல் ஒரு 10 to 20 minutes வந்து நீங்கள் வந்து உண்மைத்தன்மைக்கு, ஒரு ஞானத்துக்கு உங்களோட நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு சும்மா ட்ரை பண்ணுங்களேன். என்னதான் சொல்லியிருக்காங்க, என்னதான் மனுஷனோட உடம்பு, என்னதான் மனுஷனோட வாழ்க்கை, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்ப ஒரு நாள் நிற்கிது, செத்துடுறோம், அவ்வளோதான், போயிடுது. திரும்ப இன்னொருத்தன் ஓடிட்டே இருக்கான், பெரிய ஆள் ஆகிறான், அவனை ஒரு நாள் செத்துடுறான், அவனை பற்றி பேசுறதை விட்டுறாங்க, முடிஞ்சிருது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யோசித்து ஒரு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியிலேருந்து ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதிலை நீங்கள் தேட ஆரம்பிக்கும் பொழுது இந்தந்த புத்தகங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவி செய்யும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன். இவ்வளோ நான் ரொம்ப சீரியஸாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சீரியஸ்னஸ்லாம் விட்டுட்டு கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் சிரிப்பாகவும் மூவ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வாழ்க்கையை எப்படி பார்க்குறேன்னா, எல்லாரோடைய தன்மையிலையும் வந்து கடவுள்லாம் யாருன்னு கேட்பாங்க. ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி, அங்கேருந்து வானத்துலேருந்து வர மாதிரி, குதிக்கிற மாதிரி, இந்த வெயிட் அப்படி தூக்குற மாதிரி எல்லாருமே, இது வந்து இறைவனோட ஒரு மேஜிக்கலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயமே அற்புதம் தான். ஒரு சின்ன விதை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்குது, அவ்வளோ பெரிய மாமரம் இருக்குது. ஆனால் அதோட விதையை பார்த்தீங்களா, இவ்வளோ தான் விதை. அந்த விதையை நம்மளால் உருவாக்க முடியுமா? அந்த விதையை நம்மளால் உருவாக்க முடியாது. அது கடவுள் உருவாக்கி வச்சுது. டிஃபால்ட், இட்ஸ் அ டிஃபால்ட். ஸோ அந்த விதையை வந்து கொஞ்சம் சின்னதாக, ஒரு சின்ன விதை, அதை எடுத்துன்னு மண்ணில் போகும்போது அந்த மண்ணுக்குள்ளே எப்படி போராடி இது வெளியே வந்து அந்த சின்ன ஒரு விதையிலேருந்து அவ்வளோ பெரிய ஆலமரமோ அவ்வளோ பெரிய பனைமரமோ எப்படி வருது? கடவுள் வந்து எப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம பாஸ் இருக்கார், கண்டிப்பாக அவருக்கு நம்ம விஷ் பண்ணுறோம், குட் மார்னிங் சொல்கிறோம், போயிட்டு வரும்போது அவ்வளோ ரெஸ்பெக்டோட போயிட்டு வரோம் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கம் சொல்கிறோம். ஸோ இப்படி இருக்கும். ஆனால் இந்த காற்று எடுத்துக்கோங்க, சுவாசிக்கிறோம். இந்த காற்றுக்கு நம்ம யாருமே வந்து பே பண்ணுறதில்ல, அமௌண்ட் கொடுக்குறதில்ல. யாரும் நம்மளை சட்டை பிடிச்சி கேட்க போகிறதில்ல, நீ ஏன் சுவாசிக்கிற, நீ சுவாசிக்காத, எனக்கு காசு கொடுத்து சுவாசின்னு யாரும் கேட்க போகிறதில்ல. தண்ணி வருது, இப்போ என்னென்னா நம்ம தண்ணி காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ அது நேச்சுரல் ஆகிடுச்சு. ஆனால் இந்த விவசாய நிலத்தெல்லாம் போய் பாருங்களேன், நம்ம வில்லேஜ்லாம் வந்து பாருங்களேன், தண்ணி வந்து நிறைய இருக்கும், எங்கே வேணால் போய் குடிக்கலாம்.
ஸோ தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, இயற்கை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குது, நம்ம எதுவும் அவங்களுக்கு கொடுக்கல இல்லையா? ஸோ ஒரு நிமிஷம் வந்து நம்ம இவ்வளோ பேருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம், நல்ல விஷயம். ஒருத்தவங்க ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க ஒரு காசு கொடுக்குறாங்க, எது கொடுத்தாலும் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம், அது ஒரு நல்ல ஹேபிட். அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிறோம், ப்ரீத் பண்ணுறோம், அத்தனை மரங்கள் இருக்குது, முடிஞ்சால் ஒரு நல்ல மரங்கள் வைக்கலாம், இல்லை நன்றி சொல்லலாம், நம்மளால முடிஞ்ச நன்றி சொல்லலாம். நம்ம போயிட்டு நம்ம இருக்கிற வேலையில் வந்து ஒரு மரத்தை வைக்க முடியலனாலும் 4 பேர்கிட்ட சொல்லி மரத்தை வைக்க சொல்லலாம், இல்லை மரக்கன்று வாங்கி கொடுத்தாரு நான் வைக்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தேங்க்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we need to thanks for every human beings and also every trees. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நல்ல காற்றை கொடுக்குற, நல்ல ஒரு வாழ்க்கை சூழலை கொடுத்துருக்க, இந்த பூமியை வந்து ஸ்டேபிளாக இருக்குது, இந்த பூமி பொழந்து கீழே விழலை, நல்ல ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, நான் நிற்கிறேன், அதுக்கான இடத்த எனக்கு கொடுத்துட்ருக்கேன், நல்லா சுவாசிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கேன், நல்ல உடம்பு இருக்குது, நல்ல கை கால் இருக்குது. நீங்கள் சும்மா தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கல, உங்கள் செல்ஃபுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணுங்களேன். நீங்கள் காடுக்கு தேங்க்ஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ நான் சொல்ல வரல, இயற்கைக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள், யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்களே தேங்க்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேன், நான் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன், நான் வந்து நல்ல புத்தகங்களை படிக்கணும், உங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கை கால் நல்லா இருக்குது, உங்கள் கண் நல்லா இருக்குது, உங்கள் கால்கள் நல்லா இருக்குது, நல்ல விஷயத்தை கேட்குறீங்க. ஸோ வாட் எவர், இந்த ட்ரீட்ஸ் மூலிமா தான் நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணுறீங்க. மரங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் பக்கமே நான் போகல, மரத்துக்கு நன்றி சொல்லுங்கள், இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள், இயற்கை நம்மளை பாதுகாக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கைகளை மிஸ் பண்ணுறோம். அது ரொம்ப அழகான விஷயம். சாப்பாடு சாப்பிடும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் நிறைய டைமில் இதையும் பார்த்துருக்கேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதை சொல்லணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம், எல்லாருமே வந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறோம். இது ஒன் ஆஃப் த ஹேபிட் தான், நம்ம வந்து இதை தப்புன்னு சொல்ல விரும்பலை. பட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற டைமில் உங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோன் மேலே தான் இருக்குது, ஃபுட்டு மேலே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஆல்ரெடியே நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த சுச்சுவேஷனில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது, அவ்வளோ வந்து மாசுபட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டு மேலே சிந்தனை போச்சு அப்படின்னாக்கா, அந்த ஒரு சக்தி வந்து 100% உங்களுக்கு வந்து உள்ளே போகும். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே தப்பு நடந்தாலும் அந்த தப்பு வந்து திருத்திக்கிறதுக்கும் அதுவே ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்றீங்க, ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, உங்களோட ஃபோக்கஸ் வந்து அங்கே இருக்குது, ஃபுட்டு வந்து இங்கே போகுது. ஸோ இதோட பவர், இதோட எனர்ஜி வந்து உங்கள் உடம்புக்கு அப்படியே போகுமா? அது ஒரு கேள்விக்குறி தான், கண்டிப்பாக போகாது. நீங்கள் அதே ஃபோக்கஸ் பண்ணி தண்ணி குடிச்சு பாருங்கள், நல்லா தண்ணி குடிச்சிட்டு நிம்மதியாக அப்பா. அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் ஓடுறீங்க, ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னாக்கா, அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தண்ணி பாட்டில் தான் கிடைக்குன்னா அது எவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்குது, குடிச்சிட்டு அப்பான்றீங்களே. அதே மாதிரி ஒரு டைமும் தண்ணி குடிக்கும்போது நீங்கள் அந்த ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு உணர்வு, அந்த நன்றி உணர்வு வந்து கண்டிப்பாக உங்களோட உடம்புல இருந்து உங்களோட சிந்தனையை அது மாற்றும் கண்டிப்பாக. ஸோ தேங்க்ஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள், எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லி பழகுங்க, கொடுக்குற தன்மையை உருவாக்கிக்கோங்க. இது எல்லாருக்குமே நல்லது தானே. ஸோ நீ வீடியோவில் ரொம்ப ஆர்வமாக ஆழமாக நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல பதிவோட, ஒரு நல்ல கருத்தோட, நல்ல குருமார்களோட நல்ல விஷயங்கள் நம்ம பகிர்வோம், நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுவோம், நல்ல விஷயத்தை தெரிஞ்சுப்போம், நல்ல விஷயத்தை சிந்தையில் ஏற்றிப்போம். நல்ல விஷயத்தையாக தெரிஞ்சிக்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன், நம்மளும் நம்புவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய். ஸ்டே டியூன்.